இந்த வீடியோல நம்ம ஆழ் மனதுக்கு டைரக்டா ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தி ஸோ நம்ம விரும்புகிற அந்த ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு இம்பேக்டை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கிற வார்த்தைகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்கலாம், வார்த்தைகள் எப்படி நம்ம ஆழ் மனதுக்கு டைரக்டாக கனெக்ஷன் ஏற்படுத்துமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எஸ், இது வந்து சைக்கலாஜிக்கலாக சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து இதை வந்து உருவாக்கி இருக்காரு. ஸோ அந்த விஷயம் என்ன அப்படின்னா அதோட பேர் வந்து ஸ்விட்ச் வேர்ட்ஸ். ஸோ ஸ்விட்ச் வேர்ட்ஸை பற்றி நிறைய பேர் வந்து அதிகமாக வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. இந்த வீடியோவில் ஒரு அறிமுகம் ஸ்விட்ச் வேர்ட்ஸை பற்றி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்ன, ஸ்விட்ச் வேர்ட்ஸை எப்படி பயன்படுத்தணும், என்னென்ன வகையான ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குது, அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஜூன் 3ஆம் தேதி சென்னை டி நகரில் சக்ஸஸ் ப்ளூ பிரிண்ட் ஒர்க் ஷாப் வந்து நடக்க போகுது. ஸோ அதுக்காக நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் சென்னை சேர்ந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸை பாருங்கள், அதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து முதல்ல சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து இதை வந்து டெவலப் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து இன்னும் பெருசாக டெவலப் பண்ணி ஒருத்தர் வந்து புக் எழுதுறாரு. ஸோ இது சம்மந்தமாக சில புக்ஸும் இருக்குது. ஸோ ஸ்விட்ச் வேர்ட்ஸ் வந்து எப்படி அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தை நம்ம ஆழ்மனதோடு தொடர்பு ஏற்படுத்தி அந்த ஒரு உணர்வை வெளிப்படுத்தி அவன் அது சில விஷயங்களே ஆக்டிவேட் பண்ணும். இதுதான் வந்து ஸ்விட்ச் வேர்ட்ஸோட எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு விளக்கம். இந்த ஒரு நீங்கள் கேட்கலாம், எப்படி ஒரு விஷயங்கள் வந்து இந்த வார்த்தைகள் வந்து அப்படி வேலை செய்யுமா அப்படின்னு கேட்கலாம். சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து அவருடைய கனவுகளின் விளக்கம் அப்படிங்கிற இன்டர்பிரேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படிங்கிற புக்கில் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, நம்ம கனவுல பார்க்குற விஷயங்கள், அது வந்து ஒரு பொருட்களாக இருக்கலாம், இல்லை நபர்களாக இருக்கலாம், வேற ஏதாவது மிருகங்கள், இது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. இது வந்து நம்ம ஆழ்மனதோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இது வந்து நமக்கு வந்து புரியாது, நம்ம கான்சியஸ் மைண்டுக்கு அந்த விஷயம் வந்து புரியாது. ஆனால் அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம ஆழ்மனதுக்கு புரியும். அதுதான் வந்து கனவுல வெளிப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அந்த புக்ல வந்து சொல்லியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாம்பு அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, மரம் அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, வானத்துல பறக்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு மீனிங் இருக்கு. பட் இது வந்து டைரக்ட் மீனிங் கிடையாது, வேறு மீனிங் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த புக்ல வந்து அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி தான் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆழ்மனதுக்கு தொடர்புடைய வார்த்தைகள். அது வந்து நம்ம கான்சியஸ் மைண்டுக்கு டைரக்டா வந்து இதோட அர்த்தம் வந்து இதுதான் அப்படிங்கிறது நம்மளால வந்து புரிஞ்சிக்க முடியாது. ஆனா ஆழ்மனதால அதை உணர முடியும். ஏன்னா உணர்வு அப்படிங்கிறது ஆழ்மனதனுடைய ஒரு மொழி அப்படின்னு சொல்லலாம். உணர்வுகளும் ஆழ்மனம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அந்த உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகள் தான் வந்து ஸ்விட்ச் வேர்ட்ஸ். கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜர் படத்துல வந்து ஒரு சீன் வரும். என்ன அப்படின்னா, அதுல வந்து பெக்கி அப்படின்னு கேப்டன் அமெரிக்காவோட ஸ்டீவ் ராஜர்ஸோட ஃப்ரெண்டு. ஸோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகளை வந்து சொல்லுவாங்க அந்த படத்துல. நீங்க அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியும். சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. சொன்னதே வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயங்களை வந்து அவருடைய சப்கான்சியஸ் மைண்ட் சில விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணி அவர் ரொம்ப அக்ரெசிவா மாறிடுவார். ரொம்ப கோபமா, கிட்டத்தட்ட ஒரு ரோபோ மாதிரி மாறிடுவார், ஒரு மெஷின் மாதிரி. சொல்ற வேலையை வந்து இந்த ஒரு மனிதனை போய் கொண்டுட்டு வா அப்படின்னா கொண்டுட்டு வர்ற ஒரு மனிதனா ஒரு மெஷின் மாதிரி மாறிடுவார். அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 5-6 வார்த்தைகள் இருக்கும். அந்த வார்த்தைகளை வந்து சொல்லும்போது அவருடைய உடம்பு மனசு எல்லாமே வந்து மாறிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து வச்சிருப்பாங்க. எக்ஸாக்டா அந்த கான்செப்ட் வந்து இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தோட கனெக்டடான ஒரு விஷயம் தான் அது. ஸோ ஸ்விட்ச் வேர்ட்ஸ் வந்து நம்ம லைஃப்ல வந்து வேலை செய்யுமா அப்படின்னா சோதிச்சு பாருங்க, நீங்க ட்ரையல் பண்ணி பாருங்க. இது வந்து அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் எல்லாம் கிடையாது, ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் அது. ஓகே, ஸோ இப்போ ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்னு சொல்லி ஒரு ஷார்ட்டா வந்து பார்த்தோம். ஸ்விட்ச் வேர்ட்ஸை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, த பெஸ்ட் வழி அப்படின்னா உங்களை கம்ஃபர்டபுளா இது பண்ணிட்டு அந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை வந்து நம்ம மனசுல இல்லை சத்தமாவோ இல்லை மனசுக்குள்ளேயோ இல்லை அமைதியாவோ வந்து திரும்ப திரும்ப கொஞ்ச நேரம் கவுண்ட் பண்ணணும். அதாவது திரும்ப திரும்ப கொஞ்ச நேரம் சொல்லணும், அவ்வளவுதான். இதுதான் வந்து ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எப்படி பயன்படுத்துறது. அப்படி இதுக்கு வந்து பெஸ்ட் வந்து ஆல்பா ஸ்டேட்ல இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் வந்து பயன்படுத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து நார்மலா ஒவ்வொரு நாளும் எப்பப்போ உங்க தோணுதோ அப்பப்போ வந்து கிட்டத்தட்ட இது ஒரு அஃபர்மேஷன்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அஃபர்மேஷன்ஸ் மாதிரி இது வந்து நம்ம சொல்லலாம். அஃபர்மேஷன்ஸுக்கும் ஸ்விட்ச் வேர்ட்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா,
அஃபர்மேஷன்ஸ் வந்து டைரக்டா நம்ம கான்சியஸ் மைண்டால அதை வந்து புரிஞ்சுக்க முடியும். அது ஒரு அர்த்தத்தை ஏற்படுத்தும். அது வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு அஃபர்மேஷன் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். சுய பிரகடன வார்த்தையை பயன்படுத்துறோம் அப்படின்னா, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. அதன் மூலமா எனக்கு புரிதலின் மூலமா ஒரு உணர்வை ஏற்படுத்துறது. பட் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா, அது வந்து நம்மனால அதை புரிஞ்சிக்க முடியாது. என்ன கனெக்ஷன் அப்படின்னு தெரியாது. ஆனா நம்ம ஆழ்மனதுக்கு அந்த ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துது. இதுதான் ஸ்விட்ச் வேர்ட்ஸுக்கும் அஃபர்மேஷன்ஸுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம். ஆல்பா ஸ்டேட்ல இது நீங்க வந்து பயன்படுத்தி பார்க்கலாம். நார்மலாவும் இதை வந்து பயன்படுத்தி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து என்னென்ன வகையான ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஸோ 4 முக்கியமான ஸ்விட்ச் வேர்ட்ஸ் கொடுக்குறேன். அதுக்கு மேல உங்களுக்கு நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கூகுள் போங்க, லிஸ்ட் ஆஃப் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் வரும். அந்த ஒரு உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அந்த ஒரு வார்த்தையை எடுத்துட்டு நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் வந்து நான் வந்து தமிழ்ல இதை கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த ஒரு கான்செப்ட் வந்து அவங்க டெவலப் பண்ணணும்னால இதை வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுனா வேலை செய்யுமா அப்படிங்கிறது வந்து கேள்விதான். ஸோ இதை வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தா தான் அதுக்கான ஒரு விளக்கத்தை வந்து சொல்ல முடியும். ஸோ அதனால நான் டைரக்டா இங்கிலீஷ் வேர்ட்ஸே வந்து நான் கொடுக்குறேன். முதல் ஸ்விட்ச் வேர்ட், பணத்தை அட்ராக்ட் பண்றதுக்கு கவுண்ட் அப்படிங்கிற ஸ்விட்ச் வேர்டை பயன்படுத்தலாம். COUNT, கவுண்ட், பணம் எண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி, எண்ணுதல் அப்படிங்கிற அர்த்தமுடைய அந்த வார்த்தை. இங்கிலீஷ்ல COUNT, கவுண்ட். ரெண்டாவது ஸ்விட்ச் வேர்டு, பிசினஸ் ஐடியாஸ் வந்து புது புது பிசினஸ் ஐடியாவை ஜெனரேட் பண்ணணும்னா, உருவாக்கணும்னா ஆன் அப்படிங்கிற ஸ்விட்ச் வேர்டு, ON, ஆன். மூணாவது, கடன்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்சல் அப்படிங்கிற ஸ்விட்ச் வேர்ட், CANCEL, கேன்சல். ஸோ ஒரு ரெக்வஸ்ட் மணி மிராக்கிள், ஒரு பணம் வேணும், எனக்கு ஒரு மிராக்கிளா பணம் வேணும், ஒரு அற்புதமா எனக்கு ஏதோ ஒரு வகையில வந்து எனக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்னா டிவைன் கவுண்ட் அப்படிங்கிற ஸ்விட்ச் வேர்டை யூஸ் பண்ணலாம். DIVINE, டிவைன், COUNT, கவுண்ட், டிவைன் கவுண்ட். ஸோ இந்த 4 ஸ்விட்ச் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இது எக்ஸாம்பிளுக்காக நீங்க இந்த இதுவும் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா கூகுளில் போய் டைப் பண்ணுங்க, லிஸ்ட் ஆஃப் ஸ்விட்ச் வேர்ட்ஸ். கண்டிப்பா உங்களுக்கு நிறைய லிஸ்ட் வரும். அதுல இருந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த ஸ்விட்ச் வேர்ட் கான்செப்ட் வந்து நிறைய பேர் வந்து பேசாத ஒரு விஷயம், நிறைய பேருக்கு வந்து புதுசா இருக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கா? இந்த ஒரு கான்செப்ட பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வாரமும் உங்க லைஃபை இம்ப்ரூவ் பண்றதுக்காக, உங்க மோட்டிவேட் பண்றதுக்காக, உங்க இன்ஸ்பயர் பண்றதுக்காக செல்ஃப் டெவலப்மெண்ட், லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்க போகுது. ஸோ உங்க லைஃபை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு போறது தான் இந்த சேனலோட ஒரே எய்ம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.